அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன்கள். ராசிநாதன் புதன் பகவான் ஆனி 12 தேதி வரை ராசியில் சஞ்சாரம் செய்து திடமனம், திடத்தன்மை, நிலைத்தன்மை, திறமை, சாமர்த்தியம், அறிவு, பெயர், புகழ் போன்ற நற்பண்புகளை வழங்குகின்றார். மேலும் பத்ர யோகம் என்றதொரு சிறப்பான யோக பலன்களையும் வழங்குகின்றார். பின்னர் ஆனி 12க்கு பின்னர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மாதம் முடிய சஞ்சாரம் செய்து பொருளாதார வகையில் மேம்பாடான பலன்களையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியினையும் வழங்குகின்றார். பெண்கள் வகையில் அனுகூலம், கற்றோர்கள் உடன் தொடர்பு, அறிவு சார் செயல்களில் ஈடுபடுதல், குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக இருத்தல், குடும்ப ஆதரவு பெறுதல், பிள்ளைகள் முன்னேற்றமான பலன்கள் அடைதல், வாழ்க்கை துணைவர் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைதல், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடத்தல், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகுதல், பிள்ளைகள் கல்வியில் மேம்பாடு அடைதல், கல்வியில் முன்னேற்றம் பெறுதல், வேலைவாய்ப்பு பெறுதல் போன்ற நற்பலன்களை 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராசிநாதன் இம்மாதம் முழுமையும் வழங்குவார். ராசிக்கு 5க்கு அதிபதியான பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானாதிபதி மாத துவக்கத்தின் முதல் வாரத்தில் லட்சுமி நாராயண யோகம் என்றதொரு சிறப்பான யோக பலன்களை அளித்து லட்சுமி கடாட்சமான நிலை, பொருளாதாரத்தில் மேம்பாடு, பணப்புழக்கம், அதிர்ஷ்டம், சுறுசுறுப்பு, உற்சாகம் போன்ற நற்பலன்களை வழங்கி மிகவும் அனுகூலங்களை கொடுத்து சிறப்பு செய்வார். மேலும் இம்மாதம் முழுமையும் பணபர ஸ்தானாதிபதிகள் தத்தமது ஸ்தானத்தில் மற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார வகையில் வரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் இட லாபஸ்தானாதிபதி மாதம் முழுமையும் ஆனி 27 வரை லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் அதிர்ஷ்டம், லாபம், தொழில் வகையில் மேன்மை, லாபம் அடைதல் போன்ற சிறப்பான யோக பலன்களையும், மேலும் வெளிநாடு, அந்நியர்கள் தொடர்பு போன்ற இனங்களில் அனுகூலமான நற்பலன்களை வழங்குவார். மூத்த சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்களும், மூத்த சகோதரரால் நற்பலன்களையும் யோக பலன்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் 9க்குரிய பாக்கியாதிபதி மாதம் முழுமையும் ஆட்சி பெற்றும் முதல் வாரம் முழுமையும் வக்ரம் பெறாமல் இருத்தலும் மிகவும் நன்மையான அனுகூலமான தகப்பனார் வழி ஆசீர்வாதங்களையும் வழங்கும். ஆனி 1 முதல் ஆனி 4 தேதி வரை நிலைத்தன்மையான தன்மையினையும் பலன்களையும், அதன் பின்னர் வக்ரம் பெறுவதால் சற்று அனுகூல பலன்களில் குறைவும் ஏற்படும். எனினும் தர்ம காரியங்கள், புகழ் பிரபலமடைதல், புண்ணிய காரியங்கள் செய்தல், சேத்ரோடனம் செய்தல் போன்ற நற்பலன்கள் இருக்கவே செய்யும். மேலும் எதிரிகளால் இம்மாதம் அதிக அளவிற்கு தொந்தரவுகள் இருக்காது. எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வர் அல்லது எதிரிகளை நீங்கள் வெல்லுவீர்கள். கண்ணேறு கோளாறு போன்ற தொந்தரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படாது. அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறும் மனிதராக காணப்படுவீர்கள். குடும்ப ஆதரவும், தாயார் தகப்பனார் அனுகூலமும், வாழ்க்கை துணைவர் அனுகூலமும், புத்திர மேன்மையும், தொழில் ஜீவனம் வகையில் அனுகூலமான பலன்களும், லாபங்களும், நிம்மதியும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுப கர்த்தரி யோகம் உள்ளதால் தொட்ட காரியம் துலங்கும், எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும், முன்னேறி செல்லும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் வேலை வகையில் சிறப்பான பலன்கள் கிட்டும். மேலும் அந்நிய பாஷை தொடர்புடைய நபர்களுடன் அனுகூலமான பலன்கள், ஆகாய மார்க்க
பிரயாணங்களில் விமானங்களில் விமான நிலையத்தில் வேலை செய்பவர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களையும் அடைவர். மேலும் அரசாங்க வழி அனுகூலமும், அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான பலன்களும், அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்களும் இந்த மாதம் ஏற்படுத்தும். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் இம்மாதம் உங்களுக்கு மிகவும் அனுகூலம் அதிகமான மாதமாகவும், பொருளாதார பணவரவு வகையில் சிறப்பான முன்னேற்றமான அனுகூலமான பலன்களையும் இந்த மாதம் வழங்கும். இந்த மாதம் சந்திராஷ்டமம் காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சந்திராஷ்டமம் ஆணி 10, ஆணி 11, 24/6/2024 திங்கட்கிழமை மற்றும் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை. இவ்விரு நாட்களும் முழுமையாக சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்திடுதல் நன்று. இம்மாதம் சுக்கிர பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.